ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நியூ டிடெக்டிவ் ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் பற்றி சொல்லணும்னா புது கேஸ் புது இன்வெஸ்டிகேஷன் செம சூப்பராக இருக்க போகுது. அதை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பார்ட் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங்கில் நிறைய கடைகள் இருக்க மாதிரி ஒரு வீதியில் ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கா. அங்கே ஒரு கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கும்போது கூட அந்த பொண்ணு சைக பாஷை காட்டி தான் பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணால் வாய் பேச முடியாது போல். இதை ரெண்டு பேர் பார்த்துட்டு அந்த பொண்ணையும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்படியே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா வரும்போது மயக்க மருந்து வச்சு அந்த பொண்ணை கடத்திடுறாங்க. பார்த்தா இந்த பொண்ணு ஒரு லேடி கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அந்த லேடியும் இந்த பொண்ணு ஊமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பொண்ணை வேற ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போறா. இந்த சீனை காட்டிட்டு இப்ப சைனால ஜியான்டிங் திரும்ப தாய்லாந்து போறான். அதுக்கு எல்லா போலீஸ்காரங்களும் வழி அனுப்ப வந்திருக்காங்க. ஜியான்டிங் வந்து இப்போ 1 இயர்ல திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, அதுக்குள்ள ஜின்லிங்க கல்யாணம் பண்ணிருன்ட்டு இவங்க ஜாலியா பேசிட்டு நீ எதை நினைச்சு இனிமேல் கவலைப்பட்டுட்டு இருக்காத, நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லி அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஜியான்டிங் கிளம்பும் போது இவங்க ரொம்ப வருத்தம் தான் படுறாங்க. இங்க தாய்லாந்துல மெரியோ ஜின்லிங்கும் ஒரு கேஸ் விஷயமா அவங்க ஃபாரன்சிக்ல கண்டுபிடிச்சதெல்லாம் சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதனால ஜின்லிங் ஜியான்டிங்க பிக்கப் பண்ண வரல. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டினாங்கன்னா ஜியான்டிங்க சாய் கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆல்ரெடி ஜூனியருக்கு சாய் ட்ரைனிங் கொடுத்துருப்பார்ல, சைனீஸ்ல எப்படி சாரி சொல்லணும்னு, அந்த மாதிரி இப்ப ஜூனியர் சொல்லிட்டு இருக்கான். ஜியான்டிங்கும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாங்கோட ரிசர்ச் பேப்பர்ஸை சாய் ஜியான்டிங் கிட்ட கொடுக்குறாரு. ஜியான்டிங்கும் அதை சோகமா பாக்குறான். அந்த ரிசர்ச் பேப்பருக்காக 6 உயிர் போயிருக்கல. பட் இப்ப சாங்கோட விருப்பம் பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் பேப்பரை அழிக்கிறது தான். ஸோ இது ஒரே ஒரு காப்பி தான் இருக்கு, இருந்தாலும் இதை அழிச்சிடலான்ட்டு அந்த ஸ்ட்ரெட்டர் மிஷினை வச்சு இதை அழிச்சிடுறாங்க. ஸோ அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெரியோ ஜின்லிங் கிட்ட இன்னைக்கு உன் பாய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண நான் உன்னை அனுப்பவே இல்லையே, அதனால என் மேல கோவமா இருக்கேன்னு கேட்க ஜின்லிங் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா மெரியோ வந்து நீ ரொம்ப ஓவர் டைம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கல, பேசாம ஒரு 3 நாள் லீவ் எடுத்துட்டு உன் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிட்டு வான்னு சொல்ல அதுக்கப்புறம் ஜின்லிங் நிக்கவே இல்லையே, உடனே ஓடிடுறா. ஏன்னா மரியோ ஏதாவது மனசு மாதிரி வேணான்னு சொல்லிடுவாளோன்ட்டு உடனே அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்படியே கார்ல போகும்போது புயல் வேகத்துல ஜியான்டிங் கால் பண்ணிட்டா. ஜியான்டிங் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவங்களே சாக்காயிடுறாங்க. என்னது மரியோ அவ்வளவு சீக்கிரம் 3 நாள் லீவ் கொடுத்துட்டானான்ட்டு. ஸோ ஜின்லிங் என்ன சொல்றானா, மரியோ டக்குன்னு மனசு மாறினாலும் மாறிடுவான், அதனால எங்கேயாச்சும் தூரமா இருக்க ஊருக்கு நம்ம ட்ரிப் போய் ஆகணும், எங்க போலான்னு கேட்க ஜியான்டிங்கும் சாய் ஜூனியர் கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஜியான்டிங் ஒரு யோசனை வருது. இதுக்கு முன்னாடி அந்த டேங்க் சொல்லியிருப்பான், இங்க பேங்ஸிடான்னு ஒரு இடம் இருக்கு, அது ஒரு நேஷனல் பார்க், அங்க நல்லா இருக்கும்ட்டு. அதை சாய் கிட்ட சொல்ல சாய் சொல்ற ராமா அது ரொம்ப தூரத்துல இருக்கு, அதோட அது என் ஹோம் டவுன் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதை ஜின்லிங் கிட்ட சொல்ல எங்க போனாலும் சரி ஏதாவது ஒரு தூரமான இடத்துக்கு தான் போகணும், உடனே கிளம்பலான்னு சொல்லிட்டு ஜின்லிங் அங்க வந்துட்டு இருக்கா. அப்ப இவங்க பேசினதை பார்த்துட்டு ஜூனியர் கேட்கறான், சீஃப் உங்க ஹோம் டவுன் வந்து டப்பான் தானன்ட்டு. ஆனா அதுக்கு சாய் சொல்றாரு, இல்ல அது எங்க அப்பாவோட ஹோம் டவுன், எங்க அம்மாவோட ஹோம் டவுன் இதுக்கு பக்கத்துல தான் இருக்குன்ட்டு. அதோட இப்ப இவங்க ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு வர 10 மணி நேரம் டிராவல் இருக்கும். ஸோ சாயே அவங்களுக்கு டிரைவ் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க இவங்க 2 பேரும் இறக்கி விட்டு திரும்ப தனியா தானே டிராவல் பண்ணி வரணும், பேசாம நான் உங்க கூட வரட்டான்னு ஜூனியர் கேட்க சாய் வேணான்னு சொல்லிடுறாரு. ஜூனியர் சிரிக்கிறான், நீங்க இவங்க 2 பேர் கூட போகணும் தானே பிளான் போடுறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஜின்லிங் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் சாய் அவங்க கூட வர விஷயத்த சொல்லிட்டு எல்லாரும் சாய் கார்லயே கிளம்புறாங்க. அப்ப ஜூனியர் சாய் கிட்ட, இப்ப நீங்க அவங்கள டிராப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் 3 டேஸ் கழிச்சு நீங்க மறுபடியும் அவங்களை கூப்பிட போகணும்ல, சோ உங்களுக்கு ரோட் டிராவலே நிறைய டைம் ஆயிரும், அதுக்கு நீங்க அங்கேயே தங்கிருங்க, நான் வேணா இங்க இருக்க வேலைகள்லாம் பாத்துக்கிறேன், நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவன் சாய் அனுப்பி வைக்கிறான். ஆக்சுவலா டிரைவர் சீட் பக்கத்துல யாராவது ஒருத்தர் உட்காந்து பேசிட்டே வரணும்ல, அதனால ஜியான்டிங் முன்னாடி உட்காந்துக்கிறான், ஜின்லிங் பின்னாடி உட்காந்துக்கிறா. சோ அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் ஜாலியா அவங்க ட்ரிப் என்ஜாய் பண்றாங்க, சூப்பரா வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜியான்டிங் சாயும் ரொம்ப நேரம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஜின்லிங்னு ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறதே அவங்க மறந்துட்டாங்க. ஜின்லிங்கும் ரொம்ப பாவம், இவனுக்கு 2 பேர் மேல கோவப்பட்டு அப்படியே போர் அடிக்குதுன்னு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு 6 கிட்ட நிறுத்தி அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பும்போது ஜின்லிங் இவங்க 2 பேரையும் திட்டிட்டு அவ டிரைவ் பண்றாங்கறா. அதோட ஜியான்டிங் சாய் 2 பேரும் பின்னாடி உட்கார சொல்லிட்டு இவ கோவமா டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. 2 பேருக்கும் ஏன் இவ இப்படி நடந்துக்கிறான்னு புரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா இருட்டிருச்சு, மழை வர மாதிரி வேற தெரியுது. ஆனா ஜின்லிங் கோவமா போயிட்டு இருக்கால. அப்ப சாய் சொல்றாரு, ப்ளீஸ் நான் டிரைவ் பண்றேன், நான் டிரைவ் பண்றதுக்காக தானே வந்திருக்கேன், நீங்க 2 பேர் தானே ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்கன்ட்டு. அதுக்கு ஜின்லிங்கும் இப்பவாச்சும் உங்க 2 பேருக்கு புரியுதுன்னு சொல்ல அப்ப 2 பேரும் எப்படியோ கெஞ்சிட்டு காரை ஸ்டாப் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சாய் டிரைவ் பண்ணிட்டு போக ஜின்லிங்கும் ஜியான்டிக்கும் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஜின்லிங் கோவப்பட்டதே செம ஃபன்னா இருந்திருக்கும். ஆனா இப்ப அப்படியே லேப்ல காட்டினாங்கன்னா இந்த மாதிரியோ ஜின்லிங்கோட திங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அங்க ஜியான்டிங் கூட அவ எடுத்த போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டான். இவன் இப்ப என்ன பிளான்ல இருக்கானே தெரியல. அப்படியே இவங்க 3 பேரை காட்டினா இவங்க வந்து ரொம்ப
ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு ஒரு ஷார்ட்கட் எடுத்திருப்பாங்க. பார்த்தா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, ரோடு வேற சரியா தெரியல, இவங்க ஏதோ வழி தவறி வந்துட்டாங்க போல. ஸோ அந்த குழப்பத்தில் இருக்க வண்டி வேற போய் சேத்துல சிக்கிறது. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டியிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனால் இப்போ வண்டி அங்கேருந்து எடுக்கணும்ல, பக்கத்தில் எந்த ஷெல்டரும் இல்லை, ஆள் நடமாட்டமும் இல்லை. ஸோ ஏதாவது உதவி கிடைக்கணும்ட்டு அவங்க அங்கேருந்து உதவி தேடி போகிறாங்க. ஸோ அங்கே சுற்றி முற்றி ரொம்ப காட்டு வழியாக தான் இருக்குது. இவங்க அடையாளம் தெரியணுங்கிறக்காக இவங்க வந்த மரத்தெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு தான் சாய் போகிறாரு. ஸோ அப்படியே இவங்க போயிட்டு இருக்க சாய் தான் முன்னாடி போயிட்டு இருக்காரு. திடீர்னு பயந்து இவங்க கிட்ட ஓடி வராரு. என்னன்னா அங்கே பேய் இருக்குங்கிறாரு. என்னன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு குட்டி சிலையாட்டம் இருக்கு. அந்த சிலையில வந்து பட்டர்ஃப்ளை சின்னமாட்டம் இருக்கு. ஸோ இந்த சிலையை வந்து யாரோ வழிபடுற மாதிரி தெரியுது. அப்பதான் பக்கத்துல ஏதாவது கிராமம் இருக்குன்னு இவங்க பார்த்துட்டு இருக்க. கரெக்டா ரொம்ப தூரம் கழிச்சு நிறைய லைட்லாம் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அங்க ஒரு கிராமம் இருக்குன்னு இவங்க அங்க போறாங்க. ஸோ இவங்க அந்த கிராமத்துக்கு போனாங்கன்னா அந்த ஊர்ல ஏதோ கல்யாணம் நடக்குது போல. அங்க இவங்க ஹெல்ப் கேட்டு இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஒர்க் பண்ற லேடியாட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட மாப்பிள்ளை யாரெல்லாம் கேட்கும்போது மாப்பிள்ளை காட்டுறாங்க. ஆனா மாப்பிள்ளை பார்க்கும்போது அவர் பிசிக்கலி டிஸ்டேபிள்டா கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்காரு. அப்ப அங்க இன்னொரு லேடி வராங்க. அவங்க தான் அந்த மாப்பிள்ளையோட அம்மா போல. கல்யாணத்துக்கு வச்சிருக்க ஃபுட்லாம் இவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்க திட்டிகிட்டு இருக்க. அப்போ சாயும் இவங்களோட சுச்சுவேஷன்லாம் எடுத்து சொல்லி நாங்கள் சாப்பிட்டதுக்கு பே பண்ணிடுறோன்னு சொல்லி அவங்ககிட்ட அப்போதைக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ பணம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த லேடி சைலண்ட்டாக ஆகுறாங்க. அப்போ சாயும் எங்கள் கார் வந்து அங்கே சேத்துல சிக்கிட்டு இருக்கு, உங்கள் ஆளுங்க யாராச்சும் அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அங்கே இன்னொரு லேடி வராங்க. அவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்திருப்பாள்ல அவ தான். பட் அவள் கடத்தல்காரியெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. அவள் பேர் வந்து நட்டு. அந்த நட்டு இவங்க 3 பேருக்கிட்டையும் நல்லா சிரிச்சு பேசிட்டு பொண்ணோட வீட்டுக்காரங்க இன்னி வரல, அவங்க மலையில மாட்டிக்கிட்டாங்க, நீங்க நாளைக்கு கல்யாணம் நடக்கும்போது பொண்ணு வீட்டு சார்பு இங்க இருக்கீங்களான்னு கேட்க சாயும் ஜியான்டிங் ஜின்லிங் கட்டல இவங்க பேசுறதை டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஸோ அவங்க 2 பேரும் ஒத்துக்க சாயும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாரு. அப்ப இந்த நட்டை அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க தங்குற இடத்துக்கு கூட்டிட்டு போறா. ஸோ அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தில எல்லாம் அந்த பட்டர்ஃப்ளை சிலையெல்லாம் இருக்கு. அதை ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் பார்த்துட்டு இருக்க சாய் அந்த நட்டு கிட்ட கேட்கிறாரு, இந்த சிலையை தான் நீங்களா வழிபடுறீங்களான்ட்டு. அப்ப அந்த நட் சொல்றது மூலமா தான் தெரியுது இந்த மாப்பிள்ளையோட குடும்பம் இருக்குல்ல அவங்க மட்டும்தான் இந்த சிலையை வழிபட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ இவங்க இங்க பேசிட்டு இருக்க. அப்ப அந்த மாப்பிள்ளையோட அம்மா வந்துடுறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த சிலையை உட்காந்து வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க, பட்டர்ஃப்ளை ஃபேரின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யாரோ நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டினாங்கன்னா ஜூனியர் சாய்க்கு போனே ரீச் ஆக மாட்டேதுன்ட்டு அவன் ரொம்ப கவலையில இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் தங்குற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க அந்த மாப்பிள்ளையோட அப்பா வரான். அவன் ஜின்லிங்க பாக்குற பார்வையே சரியில்லை, அதனால ஜின்லிங்க அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. ஸோ இங்க 2 ரூம் இருக்கு, நீங்க அதுல தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப இவங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்க்கவே ரொம்ப மர்மமா இருக்கு, ஏதோ விசித்திரமா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. பட் இங்க வந்து சாய் கூட கன் கொண்டு வரல. அவங்க பர்சனலா எங்கேயாச்சும் வெளியே போகும்போது கன் கொண்டு போக கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ சாய் ஒரு ரூம்ல தங்குறாரு, ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் ஒரு ரூம்ல தங்குறாங்க. ஆக்சுவலா ஜின்லிங் வந்து ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும்னு நினைப்பா, அதனால அவங்க ரேரா தான் கிஸ் கூட பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் கிஸ் பண்ண வரும்போது கரெக்டாக டோரை திறந்துட்டு சாய் ஓடி வராரு. என்னன்னு கேட்டாங்கன்னா என் ரூம்ல பேய் இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அவர் கத்திட்டு இருக்க. இவர் தொல்லை தாங்க முடியலன்ட்டு 2 பேர் போய் சாயோட ரூமை பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை சிலையும் ஒரு புத்தா டோக்கனாட் இருக்கு. இங்க வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல சாய் வந்து எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு, நான் உங்க 2 பேர் கூடயும் வந்து தூங்கிட்டுமான்னு கேட்க சரி ஓகேன்ட்டு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த இடம் தான் ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல, ஸோ ஒரு வாக் போயிட்டு வரலான்ட்டு இவங்க முடிவு பண்ணிட்டு அப்படியே போறாங்க. ஸோ அவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது. அப்ப ஜின்லிங்கும் சாயை பயமுறுத்தணும்ட்டு நான் சைனால ஒரு பேய் கதை கேட்டேன்ட்டு அவ அதை சொல்லிட்டு இருக்கா. அதனால சாயும் ரொம்ப பயப்படுறாரு. அதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன்னு காதை பத்திட்டு இருக்காரு. அப்ப யாருன்னு ஒரு குரல். என்னன்னு இவங்க 3 பேர் திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கா. அவ முகம்லாம் தீக்காயப்பட்ட மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை பாக்குறதுக்கே ரொம்ப டெரரா உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. சீக்கிரம் போய் தூங்குங்கன்னு சொல்ல இவங்க அதிர்ச்சி அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் 16 முடியுது. எபிசோட் 17ஓட ஸ்டார்டிங்ல அந்த மாப்பிள்ளையோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க பேரு டாங். அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயந்து எந்திரிச்சிடுறாங்க. பக்கத்துல இருக்க ஹஸ்பண்ட் எழுப்புனா அவனும் எழுந்திருக்கல. அந்த வீட்டுக்குள்ள இவங்க பயந்து நடந்து போகும்போது அப்ப மேல நிமிந்து பாக்குறாங்க. அப்ப மேல இருந்து இவங்க மேல பிளட் சொட்டுது. இதை பார்த்துட்டு அந்த டாங் ரொம்ப பயந்து கீழே விழுந்து வணங்க ஆரம்பிச்சிடறாங்க. பட்டர்ஃப்ளை ஃபேரி எங்களை மன்னிச்சிருங்கன்ட்டு. ஸோ இந்த கிராமத்துல கண்டிப்பா ஏதோ மர்மம் இருக்கு. ஸோ இது பிளாஷ்பேக் போல. இதெல்லாம் காட்டிட்டு இப்ப நடக்கிற சீனை காட்டுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் சாய் எந்திரிக்கும் போது ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் தூங்கிட்டு இருக்காங்க. சாய் அப்படியே ஊருக்குள்ள போய் பார்க்கலான்னு போறாரு. அங்க கல்யாண வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப டாங் வந்து அந்த கடத்தல் லேடி நட்டுருக்கால அவளைதான் தேடிட்டு இருக்காங்க. சாய் கிட்ட கேக்குறாங்க. சாய்க்கு ஒன்றும் தெரியல. அப்ப ஜின்லிங்கும் ஜியான்டிங்கும் அங்க வந்துடுறாங்க. அவங்களும் அந்த நட்டை பார்க்கல. ஸோ நைட்ல இருந்து அந்த நட்டை காணோன்ட்டு இந்த டாங் வந்து நல்லா தேடிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் போய் டாங் உட்கார சொல்ல இவங்க கல்யாண இடத்துக்கு போய் உட்காராங்க. அங்க வந்து அதுக்கப்புறம் சடங்கையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ சடங்கெல்லாம் செய்யறதுக்கு பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது இவங்க 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருக்கா. ஸோ இவங்க சடங்கு படி கல்யாணம் ஆகும்போது பொண்ணு மாப்பிளையும்
மாப்பிள்ளையும் அங்க இருக்கவங்களுக்குலாம் டீயும் பிஸ்கெட் கொடுக்கணும். ஸோ இது டீ கொடுக்குற செரிமனின்னு இது சொல்றாங்க. அப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த ஊர் தலைவருக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு மற்றவங்களுக்குலாம் கொடுக்க போறாங்க. ஆனா அந்த ஊர் தலைவர் அதை சாப்பிட்டு திடீர்னு கழுத்தை பிடிச்சிட்டு அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஜூனியர் வந்து சாய் எங்க இருக்காருன்னே தெரியல. அதனால அவன் சாயை தேடி கிளம்பிட்டான். ஸோ இப்போ ஜின்லிங் அந்த ஊர் தலைவரை செக் பண்ணி பார்த்துட்டு அவர் சாப்பிட்டதுல சைனைட் பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அவர் சாப்பிட்டது பிஸ்கெட் மட்டும்தான். அதை எங்க செஞ்சாங்கன்னா கிச்சன்ல செஞ்சிருக்காங்க. ஸோ ஜியான்டிங் வந்து அங்க போய் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜியான்டிங் அந்த பிஸ்கெட் செய்ய யூஸ் பண்ண பொருளெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதை வெளியே நின்று அந்த வீல் சேர்ல ஒரு பொண்ணு இருந்தால அவ டெரரா பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து ஜியான்டிங் லைட்டா ஸ்மைல் பண்றான். அந்த ஊர் தலைவருக்கு ஜின்லிங்கும் நிறைய ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா அதே மாரி அந்த ஊர் தலைவர் இறந்துடுறாங்க. அவர் இறந்தது தெரிஞ்சோன்னா அவங்க ஒய்ஃபும் உங்க 60வது பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க இப்படி இறந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்க. அப்ப அந்த டாங் கேக்குறாங்க என்னது இன்னைக்கு அவரோட 60வது பிறந்த நாளான்ட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா டாங் உடனே மயக்கம் போட்டுறாங்க. ஆக்சுவலா ஜின்லிங் வந்து இவங்களை செக்அப் பண்ணும்போது டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க போலீஸ்லாம் இன்னும் எதுவும் சொல்ல. டாங் கண் முழிச்சதுக்கு அப்புறம் இது கர்மான்னு சொல்லிட்டு அவங்க அழுக. சாய் கேட்கிறாரு என்ன கர்மான்ட்டு. அப்ப டாங்கோட ஹஸ்பண்ட் உடனே போய் அந்த டாங்கை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை சாய் தடுக்கிறாரு. அவங்களை நீங்க அடிக்கூடாதுன்னு சொல்ல இந்த டாங்கோட ஹஸ்பண்ட் 3 பேரையும் மதிக்கவே இல்லை. என் ஒய்ஃபை நான் அப்படிதான் அடிப்பேன் நீங்க போங்கன்னு சொல்ல அவங்க 3 பேருக்கு கோவமா வருது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்றாங்க இந்த கொலையில என்ன நடந்திருக்குன்னு. ஆக்சுவலா இது வந்து ஒரு ரிமோட் வில்லேஜ் தான். ஸோ போலீஸ் இந்த விஷயம் தெரிஞ்சு இங்க வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ ஜியான்டிங் அவன் கிச்சன்ல பார்த்தா சொல்றான் இந்த பிஸ்கெட் செய்யறதுக்கு 2 மோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு சின்னது ஒன்னு பெருசு. ஸோ எல்லா பிஸ்கெட்ஸையும் சேர்த்து அந்த தலைவர் சாப்பிட்டதோட மொத்தம் 16 பிஸ்கெட்ஸ் இருந்திருக்கு. இந்த பிஸ்கெட்ஸ்லாம் செஞ்சது டாங் தான். பட் அந்த ஊர் தலைவர் இறந்த சீன்ல இந்த டாங்கோட ரியாக்ஷன்ல இவங்க பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ டாங் கண்டிப்பா விஷத்தை கலக்கிருக்க மாட்டாங்கன்னு இவங்களுக்கு புரியுது. ஸோ இவங்களுக்கு இருக்க கேள்வி என்னன்னா ஊர் தலைவர் கொலை பண்ணணும்னு டார்கெட் பண்ணி கொலை பண்ணாங்களா இல்ல யாரையாச்சும் கொலை பண்ணணும்னு நினைச்சு கொலை பண்ணாங்களா? ஏன்னா மொத்தம் 16 பிஸ்கெட் இருக்கு. அதுல ஒரு பிஸ்கெட்டை ஊர் தலைவர் எடுத்து சாப்பிட்ட உடனே மத்தவங்க எடுக்கிறதுக்குள்ளேயே அவர் இறந்துடுறாரு. ஸோ மற்ற பிஸ்கெட்ல பாய்சன் இருக்கா இல்லையான்னு கூட இவங்களுக்கு தெரியல. ஒன்னு ஊர் தலைவரை மட்டும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு பிஸ்கெட்ல மட்டும் விஷத்தை கலக்கி மற்ற பிஸ்கெட்ல நல்ல பிஸ்கெட்டா வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கொலை பண்ற வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இவங்க போலீஸுங்கிற விஷயத்த வில்லேஜ்ல சொல்லாம இருக்கிறது இப்போதைக்கு நல்லதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாய் வந்து நான் ஊருக்குள்ள போய் விசாரிச்சுட்டு வரேன் நீங்க 2 பேரும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அங்க ஒரு லேடியும் சாய் பாக்குறாரு. இங்க ஜியான்டிங் ஜின்லிங் காட்டினாங்கன்னா அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நட்டுங்கிற லேடி ஏன் ஓடி போனா ஒருவேளை அவகின்னு இந்த விஷத்தை கலந்துட்டு ஓடி போயிருப்பாளா. அதோட அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அவ இப்படி ஒரு மேரேஜ் பண்ணுனா எதுக்காக இருக்கும்? ஒருவேளை பணத்துக்காக இருக்குமான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் இவங்களுக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து இங்க வர முடியலன்னு சொன்னாங்கல்ல. ஒருவேளை அந்த பொண்ணு கிட்னாப் பண்ணிட்டு வந்து இந்த கல்யாணம் பண்றாங்களோன்ட்டு இவங்களுக்கு சந்தேகம் வருது. அப்ப யாரோ கத்துற சத்தம் கேட்க இவங்க அங்க போறாங்க. பார்த்தா அந்த கல்யாண வீட்டுல தான் அங்க ஊர் தலைவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்க. அந்த கல்யாண வீட்டுக்காரங்க சொல்றாங்க இங்க உட்காந்து அழுகாதீங்கன்ட்டு. என் ஹஸ்பண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கிடையே பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அப்ப வந்து ஜன்னல் வழியா ஒரு பட்டர்ஃபிளை உள்ள வருது. அதை பார்த்தோன்னே எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த பட்டர்ஃபிளையும் போய் அந்த டெட் பாடி மேல உட்காருது. அப்ப அந்த டாங் ரொம்ப பயந்து அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. மற்றவங்க எல்லாம் பட்டர்ஃபிளை ஃபேரி மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சாய் அங்க வந்து ஜியான்டிங் கட்டியும் ஜின்லிங் கட்டியும் உங்களுக்கு தான் தாய் லாங்குவேஜ் புரியாதுல்ல இங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போய் டிஸ்கஸ் பண்றாரு. ஆக்சுவலா இப்ப பட்டர்ஃபிளை வந்து உட்காந்துச்சுல அதை வந்து இவங்க பார்த்து என்னமோ பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நார்மலா இறந்த டெட் பாடி மேல பட்டர்ஃபிளை வந்து ஸ்மெல் கண்டுபிடிச்சு வந்து உட்காரும். ஸோ ஜியான்டிங் என்ன தோணுதுன்னா யாரோ இந்த பட்டர்ஃபிளை வச்சு இவங்களுக்கு எல்லாம் ட்ரிக் பண்றாங்களோன்னு தோணுது. அதோட இந்த பட்டர்ஃபிளை பார்த்து பயந்தாங்கல்ல. ஸோ அப்படி பயப்படணும்னா பட்டர்ஃபிளைனால ஏதாவது இறப்பு ஏற்படும் நினைச்சுதானே இவங்க பயந்துருப்பாங்க. அப்பனா இங்க இன்னொரு கொலை நடக்குமான்ட்டு இவங்கள சந்தேகப்படுறாங்க. அப்ப சாய் வந்து இப்போ ஊருக்குள்ள போய் விசாரிச்சுட்டு வந்தார்ல அந்த விஷயத்துல சொல்றாரு அந்த நட் வந்து ஒரு கடத்தல் லேடின்ட்டு சாய்க்கு தெரிஞ்சிருச்சு. அதோட இதுக்கு முன்னாடி ஒரு வாய் பேச முடியாத பொண்ணை கடத்தினாங்கல்ல அந்த பொண்ணு தான் இப்ப கல்யாணம் நடந்த பொண்ணு. இப்ப இவங்கள போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா போன்ல சிக்னல் இல்ல. ஸோ ஊர் தலைவரோட வீட்டுல ஒரே ஒரு டெலிஃபோன் இருக்கு. அதுல கால் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா அந்த டெலிஃபோன் ஒயரை யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதை யார் பண்ணிருப்பான்னு யோசிக்கும் போது இந்த கேஸ்ல நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள் இருக்கிறது இவங்களுக்கு புரியுது. அப்படி பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த கொலைகாரன் இந்த ஊர்ல தான் இருக்கானான்ட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அந்த வீல் சேர்ல இருக்க பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா அவ அந்த டாங்கோட பொண்ணு தான். அவ சின்ன வயசா இருக்கும் போதே கால் உடஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல தான் அவ முகம்லாம் இப்படி ஆயிடுச்சு. அதோட இந்த டாங்குக்கு பாத்தீங்கன்னா 2 பசங்க ஒரு பொண்ணு. அந்த இன்னொரு பையனுக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிருக்கு. மூத்த பையனுக்கு போன வருஷம் கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன் இறந்துட்டான். ஸோ டாங்கோட பசங்க நிலைமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப சாய்க்கு ஜின்லிங்க்கும் ஜியான்டிங்க்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. நான் இந்த கேஸ்ல என்ன ஆனாலும் நான் தனியா ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க 2 பேர் சொல்றாங்க உங்களை இங்க தனியா விட்டு நாங்க எப்படி போய் எங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்றது? என்ன ஆனாலும் நம்ம 3 பேரும் ஒருத்தர் பார்த்துப்போம்.
இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிப்புன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க அப்படியே அந்த ஊர் ஃபுல்லா போய் ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கா. அப்படியே நைட் நேரம் ஆயிடுச்சு. ஸோ இவங்க சாப்பிடலான்னு அந்த கிச்சன்ல போய் சாப்பாடு எடுத்துட்டு இருக்கா. ஜின்லிங் வெளியே நின்றுட்டு இருந்திருக்கா. திடீர்னு ஜின்லிங் கத்துற சத்தை கேட்டு இவங்க ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தோம்னா அந்த டாங்கோட ஹஸ்பண்ட் தான் ஜின்லிங் கிட்ட வம்பு பண்ணிருப்பான் போல. ஆனா ஜின்லிங் அவனை அட்டாக் பண்ணிட்டா. இந்த சத்தம் கேட்டு அங்க டாங்க வர ஜின்லிங் சொல்றா உங்க ஹஸ்பண்ட் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்ட்டு. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் அடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா டாங் சத்தம் கேட்டு இவங்க 3 பேர் எந்திரிச்சுக்கிறாங்க. என்னன்னு போய் பார்த்தோன்னா அந்த டாங்கோட பையன் இப்ப கல்யாணம் ஆச்சுல அவங்களை காணோன்ட்டு டாங் பயந்துட்டே எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. அந்த டாங்கோட பையன் ரூமுக்கு போய் பார்த்தா அந்த கல்யாண பொண்ணு யாரோ கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணோட கட்டெல்லாம் அவுத்து விட்டு இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ரொம்ப மக்களோட கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா அங்க மேலும் அதிர்ச்சி டாங்கோட செகண்ட் பையனும் அங்க இறந்திருக்கான். இதே சஸ்பென்ஸோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஸோ இந்த வில்லேஜ் கேஸ் பத்தி பார்த்தோம்னா ரொம்ப விசித்திரமாவும் மிஸ்டீரியஸாவும் இருக்குல்ல. இந்த கேஸ்லயும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நம்ம எதிர்பார்க்காத மாதிரி கதை மூவ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பா பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸோ இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவலான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. எபிசோட்